ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் கதிரேசன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பேக் அண்ட் ரியாக்ட் அப்ளிகேஷனை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, ஏபிஐ கிரியேட் பண்ணி அதை எப்படி வந்து யூஸ் பண்ணுறது ஃப்ரண்ட் எண்டில் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஃப்ரண்ட் அண்ட் வெப் அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ணுறது ரியாக்டில் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள், அப்போ தான் வந்து ஃபர்தராக நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோன்னு புரியும். ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் இந்த ரியாக்ட் ப்ராஜெக்ட்ஸுக்குள்ளே தான் என்னோட ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ உள்ளே போகிறேன் பாருங்கள். இதில் வந்து சாம்பிள் ரியாக்ட் ப்ராஜெக்ட் தான் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ண என்னோட ஃப்ரண்ட் அண்ட் வெப் அப்ளிகேஷன். இப்போ நான் பேக் அண்ட் வந்து இதே டேரக்டரியில் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு என்ன நேம் வைக்கிறேன் பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வைக்கிறேன். ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து நேவிகேட் பண்ணுறேன். இப்போ டாப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரியாக்ட் ப்ராஜெக்ட்டுக்குள்ளே ஃபோல்டர் பேக்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கா. ஸோ இங்கே வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண வந்து செலக்ட் ஆயிடுச்சா, இங்கே வந்து சிஎம்டி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். டைப் பண்ணது எனக்கு வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா என்னோட பேக்ன்ற ஃபோல்டருக்கு வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இது வந்து கரெக்டாக ஓப்பன் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கோட் ஸ்பேஸ் டாட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ இது என்ன பண்ணுன்னா விசுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து என்னோட ஃபோல்டர் பார்த்து வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் என்ட்ரை கிளிக் பண்ணுறேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விசுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து இங்கே லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேக் அண்ட் ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சா. ஸோ நான் இதில் என்ன பண்ணுறேன்னா டெர்மினலை கிளிக் பண்ணி நியூ டெர்மினல் கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட டெர்மினல் வந்து பேக் எண்டுக்கு என்னோட டெர்மினல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சா. ஸோ இதில் போயிட்டு இப்போ வந்து பேக் அண்ட் அப்ளிகேஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இதுக்கு என்ன கமெண்ட்னா npm init -y இதுதான் அதுக்கான கமெண்ட். இதை டைப் பண்ணி என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்ததுமே எனக்கு என்ன ஆகும்னா தேவையான என்னென்ன டிஃபால்ட் ஃபைல்ஸோ அது எல்லாமே வந்து எனக்கு இனிஷியலைஸ் பண்ணி கொடுக்கும். இதுக்கு வந்து நெட்வொர்க் வந்து கரெக்டாக ப்ராப்பராக கனெக்டில் இருந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. எனக்கு லெஃப்ட் சைடு இங்கே பாருங்கள் package.json ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கா. இதை கிளிக் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். டிஃபால்ட்டாக ப்ராஜெக்ட் செட்டப் என்னவோ அதை வந்து எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். index.js அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா பேக் அண்ட் ஏபிஐஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு லாகின் ஏபிஐ எழுதுறீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து டேட்டா வாங்கி அதை எப்படி வந்து மேட்ச் பண்ணி கரெக்டாக ட்ரூவாக இருந்தால் வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே இந்த ஃபைலில் தான் வந்து நம்ம வந்து எழுதுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சில பேக்கேஜ்லாம் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்குது. என்னென்னா npm install டெர்மினலில் டைப் பண்ணுற பாருங்க npm install எக்ஸ்பிரஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராக்ஸ். இந்த 2 பேக்கேஜஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். கண்டிப்பாக நெட்வொர்க் வந்து உங்களுக்கு கனெக்டில் இருக்கணும், அப்போ தான் வந்து இன்ஸ்டால் ஆகும். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2 பேக்கேஜுமே இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ இது ரெண்டையுமே நான் இம்போர்ட் பண்ணுறேன். கான்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஈக்குவல் இங்கே வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன கீவேர்டு யூஸ் பண்ணுவோம்னா வந்து require. ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம என்ன ஃபைல் எக்ஸ்பிரஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட். இதில் வந்து கிராக்ஸ். இது ரெண்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி சொல்கிறேன். request கிராக்ஸ். ஸோ இந்த 2 ஃபைலையுமே நான் வந்து இந்த 2 வேரியபிளில் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த எக்ஸ்பிரஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா எக்ஸ்பிரஸ்ன்றது ஒரு மெத்தடு. ஸோ இதில் வந்து நான் வந்து ஆப்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி நம்ம இம்போர்ட் பண்ணோம்ல எக்ஸ்பிரஸ், அந்த மெத்தடை வந்து இதுக்கு வந்து பாஸ் பண்ணுறேன். இது என்ன ஆகும்னா இது ஒரு மெத்தட். எக்ஸ்பிரஸ்ன்ற ஃபைலில் இருந்து எனக்கு எக்ஸ்பிரஸ்ன்ற மெத்தடை மட்டும் எடுத்து இந்த ஆப்ன்ற வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்பு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட மிடில்வேர் கூட காண்டாக்ட் பண்ணுறதுக்காண்டி. அதாவது நம்ம சர்வருக்கும் ஃப்ரண்ட் எண்டுக்கும் மிடில் உள்ள ஒரு
ஆப்ரேட்டரை தான் வந்து மிடில் வேர்னு சொல்லுவோம். நம்ம ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து வர்ற டேட்டாவை வந்து இங்கே ப்ராசஸ் பண்ணி நமக்கு வந்து சர்வருக்கு வந்து பாஸ் பண்ணும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஆட் டாட் யூஸ், இதில் வந்து நான் எது கொடுக்குறேன்னா எக்ஸ்பிரஸ் கொடுக்குறேன். எக்ஸ்பிரஸ் டாட் ஜேசன். இது என்ன பண்ணுன்னா எனக்கு ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து வர எல்லா டேட்டாவையும் வந்து ஜேசன் ஃபார்மேட்டில் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப் டாட், இந்த ஜேசன்லாம் வந்து நம்ம பின்னாடி அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறணும் ரியல் டைமில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராக்ஸ். இந்த கிராக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இது என்ன பண்ணுன்னா நீங்கள் எந்த வெப்சைட்ல இருந்து, அதாவது ஃப்ரண்ட் எண்ட் வந்து நீங்கள் யூடியூப்பாக இருக்கலாம், அமேசானாக இருக்கலாம், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கலாம், இல்லைனா கூகுளாக இருக்கலாம். நீ எங்கே இருந்து இங்கே பேக்அண்ட் சர்வருக்கு நீங்கள் டேட்டாவை சென்ட் பண்ணாலும் அதை வந்து அசப்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த கிராக்ஸ்ன்றதை யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் நீங்கள் வந்து இதில் வந்து ஆர்ஜின் அப்படின்னு சொல்லி கொடுத்து இதுக்குள்ள ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு நேம் வந்து ஒரு யூஆர்எல் வந்து மென்ஷன் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து youtube.com அப்படின்னு மென்ஷன் பண்ணுறீங்கன்னா என்னால் என்ன பண்ண முடியும்னா youtube.comலேருந்து ஏபிஐ கால் பண்ணால் மட்டும்தான் இது வந்து என்ன பண்ணுன்னா அக்செப்ட் பண்ணும். சாரி, ஆர்ஜினுக்கு வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ யூடியூப்லேருந்து ஏதாவது நீங்கள் டேட்டா சென்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் வந்து இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். வேற எங்க இருந்தும் நீங்க ஏபிஐ கால் பண்ணா வந்து இது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அப்படி நீங்க எந்த வெப்சைட்ல இருந்தும் நம்மளோட ஏபிஐ வந்து கால் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி எம்டியா கிராக்ஸ் ஃபங்க்ஷன் மட்டும் கால் பண்ணீங்கன்னா நீங்க எந்த ஃப்ரண்ட் அண்ட் வெப் அப்ளிகேஷன்ல இருந்தும் உங்களோட ஏபிஐ வந்து கால் பண்ணிக்க முடியும். இது பின்னாடி நம்ம யூஸ் பண்ண உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். லிசன் பண்ணிட்டே வாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா இப்போ வந்து பேக் எண்டை வந்து ரன் பண்ணலாம். ஆப் டாட் லிசன். ஃபர்ஸ்ட் வந்து இதில் என்ன பாஸ் பண்ணணும்னா போர்ட் நம்பர் வந்து பாஸ் பண்ணுவோம். நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு போர்ட் நம்பர் வந்து அலோகேட் பண்ணிக்கிறேன். கான்ஸ்டன்ட் போர்ட் = 5000 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு என்ன பாஸ் பண்ணணும்னா போர்ட் நம்பர் பாஸ் பண்ணணும். போர்ட் கமா நெக்ஸ்ட் வந்து என்ன ஃபங்க்ஷன் நடக்கணும், நம்ம பேக்அண்ட் ரன் ஆகும்போது என்ன ஃபங்க்ஷன் நடக்கணும். அதில் நான் என்ன சொல்கிறேன்னா console.logல வந்து எனக்கு வந்து பேக்அண்ட் வந்து ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் சொல்ல போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த சிம்பிள் யூஸ் பண்ணால் தான் உங்களால் வேரியபிள் யூஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்அண்ட் ரன்னிங் ஆன் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்குள்ள வந்து இந்த டாலர் சிம்பிள் பிளஸ் இந்த கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணீங்கன்னா இதுக்குள்ள வந்து நம்மளால ஒரு வேரியபிளை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு எதுக்கு நான் இந்த இடத்துல வேரியபிள் யூஸ் பண்ணேன்னா நம்மளோட போர்ட் நம்பரை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. நம்மளோட போர்ட் நம்பர் வந்து இந்த வேரியபிளில் தானே ஸ்டோர் ஆயிருக்கு மேலே கான்ஸ்டன்ட் சொல்லி 5000. அதை வந்து நான் இங்கே வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ ரன் பண்ணுற பாருங்க. நம்ம டெர்மினலில் வந்துட்டு என்பிஎம் node index.js நோட் பிளஸ் நம்மளோட ஃபைல் நேம், நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் என்ன ஃபைல் நேம் கிரியேட் பண்ணோமோ அதை ஃபைல் நேம். இப்போ என்டர் கொடுக்குறேன் பாருங்க. எனக்கு வந்து பேக் அண்ட் ரன்னிங் ஆன் போர்ட் நம்பர் 5000 வந்துருச்சா. ஸோ இப்போ வந்து நம்மளோட பேக் அண்ட் வந்து கரெக்டாக ரன் ஆகுது. இப்போ நான் இதை போயிட்டு என்னோட ப்ரௌசரில் வந்து போடுறேன் பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் 5000 இப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்னன்னா ஒரு எரர் மெசேஜ் மாதிரி வந்து இங்கே வந்து சொல்லுது. இங்கே எந்த எனக்கு அவுட்புட்டுமே வரல. ஆனால் பேக்அண்ட் வந்து கரெக்டாக ரன் ஆகுது. டிஃபால்ட்டாக நம்மளோட பேக்அண்ட் ஏபிஐ வந்து எதை கால் பண்ணுன்னா கெட்டுன்ற மெத்தடை தான் கால் பண்ணும்.
நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. நமக்கு வந்து ஏபிஐ கால் பண்றதுல வந்து கெட் இருக்கு, புட் இருக்கு, அண்ட் போஸ்ட் மெத்தட் இருக்கு. இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்கு. ஆனால் டிஃபால்ட்டா நம்மளோட ரூட் ஏபிஐ வந்து எதை கால் பண்ணணும்னா கெட்டுன்ற மெத்தடை கால் பண்ணும். நான் இப்போ என்ன பண்றேன்னா இதுக்கு ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்றேன் பாருங்க. இப்போ நான் இப்போ பாருங்க இங்க தான் வந்து நான் ஏபிஐ கிரியேட் பண்ண போறேன். ஆப் டாட் கெட் மெத்தடுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்மளோட ஏபிஐ இந்த ஸ்லாஷ் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இதை தான் வந்து நம்ம ஏபிஐன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஏபிஐ பாஸ் பண்ணுறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன ஃபங்க்ஷன் வந்து எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறோம். கெட்டுன்ற மெத்தட் எனக்கு கால் பண்ணும்போது நான் என்ன வெப்சைட்டுக்கு வந்து அதாவது எங்கே கால் பண்ணுமோ அந்த இடத்துக்கு நான் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்றதான் வந்து இங்கே ரெஸ்பான்ஸ் ஆர்இஎஸ். ஓகேங்களா, டாட் ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட். சென்ட்னா நான் வந்து என்னோட வெப்சைட்டுக்கு கால் பண்ண இடத்துக்கு வந்து நான் வந்து டேட்டா வந்து மெசேஜை வந்து பாஸ் பண்ணுறேன். இங்கே வந்து நான் என்ன சொல்கிறேன்னா பேக்அண்ட் ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃப்ரண்ட் எண்டில் வந்து ரன் ஆகும். இல்லைனா இதை வந்து இப்படி கூட சேஞ்ச் ஃபஸ்ட்டு இதை வந்து ரன் பண்ணிடலாம். இப்போ வந்து திரும்பவும் டெர்மினல் வந்து கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+C அமுக்குனீங்கன்னா வந்து எனக்கு வந்து டெர்மினல் வந்து லோக்கல் ஹோஸ்ட் ரன் ஆகிட்டு இருக்கிறது வந்து கேன்சல் ஆயிரும். திரும்பவும் நம்ம இப்போ ஏதாவது ஃபர்ஸ்ட் நம்மளோட வெப்சைட்டில் அதாவது நம்மளோட கோடில் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அதை எப்படி வந்து அப்டேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து டெர்மினலை வந்து கேன்சல் பண்ணிட்டு திரும்பவும் ரன் பண்ணணும். நோட் இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் திரும்ப ரன் பண்ணுற பாருங்க. ஸோ எனக்கு திரும்பவும் பேக் அண்ட் ரன்னிங் போர்ட் ஆன் 5000 ரன் ஆகுதா. இப்போ போயிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்க, பேக் அண்ட் ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லி. எதனாலனா நம்மளோட லோக்கல் ஹோஸ்ட் அதாவது எந்த ஏபிஐ இருந்தாலும் டிஃபால்ட்டாக எதை கால் பண்ணால் கெட்டுன்ற மெத்தடை கால் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இதில் நான் மெசேஜை வந்து சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்க. வெல்கம் டு பேக்அண்ட் ஃபோட்டன்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா வெல்கம் இ வந்து ஸ்மாலில் வச்சிடலாம். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணுற பாருங்க. ரன் பண்ணுறது இப்போ வந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் கோடில். இதை எப்படி அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு டெர்மினலில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+C அமுக்குனீங்கன்னா நம்மளோட டெர்மினல் வந்து கேன்சல் ஆயிரும். இப்போ நோட்ஸ் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி டைப் பண்ணும். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ண அவசியம் இல்லை. ஜஸ்ட் இப்போ நீங்கள் ப்ரீவியஸ் பண்ண கமாண்டை வந்து திரும்ப ஈஸியாக போகணுன்னா ஜஸ்ட் டவுன் ஏரை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அப் ஏரை கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து ப்ரீவியஸாக நம்ம என்ன கமாண்ட் டைப் பண்ணமோ அது வந்து வந்துடும். நெக்ஸ்ட் இப்போ வந்து என்ட்ரு கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ வந்து பேக் அண்ட் ரன் ஆகுதா. இப்போ போய் பாருங்கள் என்னோட மெசேஜ் வந்து சேஞ்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா வெல்கம் டு பேக் அண்ட் ஃபோட்டன்ஸ் டெக்னாலஜின்ஸ் வந்துருச்சா. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஏபிஐ ஒன்று கிரியேட் பண்ணுற பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் என்ன ஏபிஐ வேணாலும் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். இப்போ வந்து நான் வந்து போஸ்ட் மெத்தடில் கூட கிரியேட் பண்ணுறேன் பாருங்க. போஸ்ட்டில் போயிட்டு இதுக்கு வந்து ஏபிஐ வந்து ஹோம் லாகின் கொடுக்கலாமா. ஓகே, லாகின்னு கொடுக்கலாம். இதுக்கு வந்து என்ன பாஸ் பண்ணுறோம், ரெக்வஸ்ட் கமா ரெஸ்பான்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் ரெஸ்பான்ஸ் மட்டும்தானே யூஸ் பண்ணுறீங்க, ரெக்வஸ்ட் யூஸ் பண்ணல அப்படின்னு உங்களுக்குள்ள வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். ரெக்வஸ்ட் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து ஒரு டேட்டா வந்து சென்ட் பண்ணுவோம். அந்த சென்ட் பண்ணுற டேட்டாவை எப்படி ரிசீவ் பண்ணுவோம்னா இந்த ரெக்வஸ்ட்ன்ற வேரியபிள் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து ரிசீவ் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு அவுட்புட் மட்டும் தான் கொடுக்குறோம், அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம். நமக்கு ஃப்ரண்ட் எண்டுக்கு டேட்டா சென்ட் பண்ணணும்னா அது வந்து இந்த ரெஸ்பான்ஸ்ன்ற வேரியபிள் யூஸ் பண்ணி தான் சென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் இப்போ வந்து மெசேஜ் என்ன கொடுக்குறேன்னா
லாகின் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு நான் ஒரு மெசேஜ் கொடுக்குறேன். ஓகே, திரும்பவும் வந்து சர்வரை வந்து டெர்மினேட் பண்ணுறேன். டெர்மினேட் பண்ணிட்டு டவுன் அப் ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸாக என்ன கமெண்ட் டைப் பண்ணுமோ வந்துடும். இப்போ நான் என்ட்ரு கிளிக் பண்ணுறேன். எனக்கு வந்து பேக்அண்ட் வந்து கரெக்டாக ரன் ஆகுது. இப்போ வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்க. ரெஃப்ரெஷ் பண்ணாலும் எனக்கு வந்து மெசேஜ் சேஞ்ச் ஆகலையே, அதே தானே ப்ரோ இருக்குது, லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி வரலையே அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிஐ வந்து என்ன கிரியேட் பண்ணியிருக்கோம், லாகின் /லாகின்னு கிரியேட் பண்ணிடுமா. லாகின் ஏபிஐ நம்ம எப்போ கால் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து எனக்கு இந்த மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். டிஃபால்ட்டாக என்ன மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆகும், நான் இங்கே ரூட் ஏபிஐ வந்து என்ன இருக்குது, எனக்கு வெல்கம் டு பேக்அண்ட் தானே நான் இங்கே வந்து சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் ஏபிஐ வந்து சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்க, /லாகின் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறேன். இப்போ என்டர் கிளிக் பண்ணுறேன். ஸோ இது வந்து கெட் மெத்தடில் இருக்கு. நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து போஸ்ட் மெத்தடில் கால் பண்ணால் மட்டும்தான் வந்து இது வந்து போஸ்ட் மெத்தடாக ஆக்ட் ஆகும். இல்லைன்னா டிஃபால்ட்டாக கெட் மெத்தடாக தான் ஆக்ட் ஆகும். இப்போ நான் போஸ்ட்டுக்கு பதிலாக வந்து கெட்டுன்னு சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்க. சேஞ்ச் பண்ணிட்டு Ctrl+C திரும்பவும் நோட் index.jsன்னு சொல்லிட்டு ரன் பண்ணுறேன். எனக்கு பேக்அண்ட் ரன் ஆகுது. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்க, லாகின் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துச்சு. ஸோ நம்ம ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து இந்த போஸ்ட் மெத்தட் ஏன் ஒர்க் ஆகலைன்னா, நம்ம ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து போஸ்ட் மெத்தடில் கால் பண்ணும்போது மட்டும்தான் அது போஸ்ட் மெத்தடாக வந்து ஆக்ட் ஆகும். இல்லைன்னா டிஃபால்ட்டாக நீங்கள் சும்மா வந்து லாகின் அப்படின்னு மட்டும் கொடுத்தீங்கன்னா அது டிஃபால்ட்டாக கெட் மெத்தடாக மட்டும்தான் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி ஒரு கவுண்டர் அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ணுறது, அதாவது நம்ம வந்து ப்ளஸ் கொடுத்தா வந்து நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும், மைனஸ் கொடுத்தா வந்து எப்படி டிக்ரீஸ் ஆகிட்டே போகணும்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷனை வந்து கிரியேட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். டாடா, பாய் பாய்.